ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, இதுதாங்க உறவு. இந்த உறவுகள் இல்லாமல் இருக்கிற குழந்தை அனாதை குழந்தை. நம்ம வந்து ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிற்கிறது நம்ம நம்முடைய குழந்தை அனாதாய்க்குடி சொல்லி மட்டும் அர்த்தம். இது இன்னைக்கு வந்து தெரியாது. பெரிய ஆபத்து இருக்குது. நம்முடைய சந்ததியில் அப்படின்னாலும் அனாதையாகி போயிடும். பெண் பிள்ளையா பொம்பளை பிள்ளை இருந்தாலும் வச்சு ஒன்று போதுன்றோம், ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒன்று போதுங்கிறோம். இங்கே எங்கே ஆபத்துனா, இப்போ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது. இப்போ அப்பா அம்மா இறந்துடுவாங்களா, இறந்ததுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் இன்னொரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுல்ல, அந்த குழந்தை அனாதை குழந்தை. ஏன் சொல்றேன்னா, அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை அத்தை என்று சொல்லும், அந்த குழந்தை யாரு மாமா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை பெரியம்மான்னு சொல்லும். சொல்லுங்க அப்பா, யாரை சொல்லும்? அப்பா அம்மாங்கிற உறவை தவிர அதுக்கு வேறு எதுவும் இருக்குது. அனாதை குழந்தை. அப்பா அம்மாங்கிறது நம்ம ரத்த வழி, ரத்தத்தின் பிரிவு. அது உறவு உள்ளது, அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான் நமக்கு அப்பா அம்மா. அவங்களோட அந்த அப்பா அம்மாவோட ரத்தத்தின் பகுதி தான் நம்ம. ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, இதுதாங்க உறவு. இந்த உறவுகள் இல்லாமல் இருக்கிற குழந்தை அனாதை குழந்தை. அதனால் தயவு செய்து நம்ம வந்து ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிற்கிறது நம்முடைய குழந்தை அனாதாய்க்குடி சொல்லி மட்டும் அர்த்தம். ஒரு குழந்தை கூட பெற்றுக்கணும், அப்போ தான் அடுத்து உறவுகள் வரும். இருக்கு உறவுகளே கூட மாட்டேங்கிறான். நீங்கள் அனாதை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு நாளைக்கு என்ன உறவு இருக்கும்? சிக்கனத்துக்காக இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாக போச்சு, இந்த ஃபீஸ் அதிகமாக போச்சு, இருக்க குழந்தைய படிக்க வைக்க முடியல, அதுக்காக ஒரு குழந்தை அனாதாக்கிடுவீங்களா? நம்ம குழந்தைய அனாதாக்கக்கூடாது, 2 குழந்தையாவது பெற்றுக்கணும். இது இன்னைக்கு வந்து தெரியாது. பெரிய ஆபத்து இருக்குது. நம்முடைய சந்ததியில் அப்படின்னாலும் அனாதையாகி போயிடும். பெற்றுக்கணும். இது ஏன்னா ஒரு உறவுகளை பற்றி சொல்கிற படங்கிறதுனால உறவுகளுடைய அருமை நம்ம சொல்லி ஆகணும். இப்போ சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம். இங்கே வந்து சின்ன படம் பெரிய படமே இல்லை சார். வெற்றி அடைந்த படம், வெற்றி அடையாத படம், அதான் 2 தான். மக்களுக்கு பிடித்த படம், மக்கள் நிராகரித்த படம், அவ்வளோதான். இல்லை சின்ன படம் பெரிய படம். ஒரு ஊரில் பெரிய மனுஷன் இருப்பான், ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டான், ஒரு டீயாக கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த ஊரில் ரொம்ப ஏழ்மையாக ஒருத்தர் இருப்பான், அவன் வீட்டுக்கு வந்து யாருக்கும் சாப்பாடு போடுவான். இல்லை யார் சார் பெரிய ஆள்? அவன் தான். எந்த பெரிய படம் வந்து அது மக்களுக்கு பிடிக்கலைன்னா அது வேலைக்காது. சின்ன படம் வருது மக்களுக்கு பிடிந்தா அதே பெரிய படம். அதனால் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும். இன்னொன்று, மக்கள் வந்து இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் அது தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே நல்லது. இந்த வீராய் படத்தை மீடியாக்கள் ஒன்றே எப்படின்னா, ஒரு படம் சரியாக ஓடலை, ஃபெயிலியராக போச்சுன்னா நீங்கள் ஆளாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரி துப்புறாங்க, கேலி கிண்டல் நையாண்டி. அப்போ ஒரு படம் தோல்வி அடையும் போது அதுக்கு கொடுக்குற அதை அவமானப்படுத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு படம் வெற்றி அடையும் போது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? அதையும் பண்ணுங்க, அதான் கரெக்டு. நீங்கள் ஓடாத படத்துக்கு இவ்வளோ பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்கள் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினீங்கன்னா அதுதாங்க ஆரோக்கிய சினிமாவுக்கு. தயவு ஒரு சின்ன படம் நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கு கொண்டாடுங்க. மீடியாக்கள் வந்து ஒரு சரியான விமர்சனமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த இடையில இந்த கமெண்ட்ஸு, அவங்க ஒரு ரோல் பண்ணுறது, இதெல்லாம் நிறையா பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம், அதை தூக்கி நிறுத்துவோம். அப்படி தூக்கி நிறுத்தும்போது நம்ம திரையுலகுக்கே நல்ல விஷயமாக நடக்கும், சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வீராய்